இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஈஸியான சத்தான ஒரு ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் பாசிப்பருப்பை 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது அது கூட துருவின கேரட், பொடி பொடியாக கட் பண்ண குடை மிளகாய், பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கலருக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா வெங்காயத்தை கூட பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி கலவையை நல்லா பரப்பி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். இப்போ ஒரு தோசை தவாவில் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் அதில் வச்சுட்டு மேலேயும் நம்ம அந்த கலவையை பரப்பிக்கலாம். ஒரு பக்கம் வெந்தோன்னே பிரட்டி போட்டுக்கலாம். 2 பக்கம் வெந்தோன்னே எடுத்துக்கலாம். இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் கூட இது சூப்பராக இருக்கும்.